இந்த 2024 வருஷத்தில் 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்துல கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 7வது மாதத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறதான ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னா, அவர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே தாவீது மிக அழகாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 89ஆம் சங்கீதத்துல நான் வாசிக்கிறோம். 89ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். உமக்கு வல்லமையுள்ள புயங்கள் இருக்கிறது 1, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது 2, உம்முடைய வலது கரம் உன்னத. 3 காரியங்களை சொல்றாங்க. 1 வல்லமை, உமக்கு வல்லமை உள்ள புயங்கள் இருக்கிறது. 2வது உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது. ஆண்டவருடைய கரம் எப்படி உள்ளது? பராக்கிரம் உள்ளது. 3வதாக உம்முடைய வலது கரம் உன்னதமானது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை நம்மை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக உமக்கு வல்லமை உள்ள புயங்கள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வல்லமை பெரியவைகளாய் இருக்கிறது. தேவனுடைய வல்லமைக்கு எதிராக எந்த வல்லமை செயல்படவே முடியாது என்று சொல்லி நம்மை பார்க்கிறோம். கர்த்தர் வல்லமை உள்ள தேவன். நம்முடைய தேவன் எப்படி உள்ள தேவனா? வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் வல்லமையான காரியங்களை இந்த 7வது மாதத்துல கர்த்தர் நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்முடைய வாழ்க்கையை குறித்து நினைக்கலாம், ஐயோ கடந்த மாதத்துல நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன், ஆனா ஒண்ணுமே என்ன செய்யல, நிறைவேறல. நான் எவ்வளவு வாஞ்சிட்டேன், எவ்வளவு விரும்பினேன், ஆனாலும் நான் விரும்பினது என்ன செய்யல, எனக்கு கிடைக்கல. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கலாம். ஆனா வல்லமையுள்ள தேவன், அவரால் கூடாதது ஒண்ணுமே கிடையாது. அது ஆபிரகாம் எடுத்து சொன்னார், நான் வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னார். 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 17:1 அவர் என்ன சொல்றாருங்க? வேதவசனம், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிருந்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்ற, நான் வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். என்ன தேவன்? நான் வல்லமுள்ள தேவன். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், 99 வயது ஆயிடுச்சுங்க, இதுவரையிலும் எனக்கு ஒண்ணுமே இல்ல, நான் எதிர்பார்க்கிறது கிடைக்கல. ஆண்டவரே, நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை இன்னும் நானு பார்க்க முடியல, இந்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறல என்று சொல்லி 99வது வயதுல ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பல காரியங்களை அவன் நினைச்சு கொண்டு இருந்திருக்கலாம், யோசித்து கொண்டு இருந்திருக்கலாம். ஐயோ, நான் இப்படி இருக்கிற, வயது ஆயிடுச்சுங்க, எனக்கு என்ன ஆயிடுச்சுங்க, வயதாகிட்டுது. சாராள் அம்மாவுக்கும் வயதாயிடுச்சுங்க, என்ன, ஆனா சந்ததியை பெருக பண்ணணும்னு சொன்னீர, ஆனா ஒரு சந்ததியில காண முடியல, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி ஆபிரகாம் அநேக காரியங்களை குறித்து தன்னுடைய வாழ்க்கையில தோல்வியானதை நினைச்சு கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாங்க, ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ என்ன செய்ய, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு சொல்கிறார். நீ உத்தமனாயிரு, இதை நீ பதற்றப்படாத, இதை யோசிக்காத, எதையும் அவிசுவாசமாக நினைக்காத, நீ உத்தமனாயிரு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரோட வாழ்க்கையில ஒரு சந்ததியை உருவாக்குறது, ஒரு பெரிய சந்ததி. ஆண்டவர் சொன்னதான வாக்கை
ஆண்டவர் நிறைவேறணும்னா ஆண்டவருக்கு முன்பாக ஆபிரகாம் எப்படி நடக்கணுமா? உத்தமனாய் இருக்கணும், உண்மை உள்ளவனாய் இருக்கணும். ஏனென்றால் நாம் உண்மை உள்ளவர்களா இருந்தா தேவன் நமக்கு உண்மை உள்ளவராய் இருப்பார். அல்லேலூயா. நாம் உண்மை இல்லாவிட்டால் அவர் நமக்கு உண்மையா இருக்க மாட்டாரு. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவன் அவர் சொல்லுகிறார், வல்லமையுள்ள புயங்கள் என்று சொல்லப்படுகிறது. உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு வல்லமையுள்ள புயம். நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இரண்டாவதாக அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது என்றார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எப்படி உள்ளதா? பராக்கிரம் உள்ளது. ஆண்டவர் பராக்கிரம் உள்ள தேவன் என்று சொல்லப்பட்டது. சாதாரணமானவர் அல்ல, பராக்கிரம் உள்ளவராக இருக்கிறார். இது முடியாது என்று நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் சொல்ல முடியும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்மளால ஒரு வெயிட்டை தூக்க முடியாது, என்னால முடியாதுன்னா ஆண்டவர் சொல்றாரு இது முடியும் என்று சொல்லுகிறார். ஏன்னா அவருடைய கரம் எப்படி உள்ளதா? பராக்கிரம் உள்ள கரம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பராக்கிரமுள்ள கரத்துல நம்ம இருப்போமானால், அவருடைய பராக்கிரமுள்ள கரத்துல நம்ம இருப்போமானால் எல்லா காரியங்களும் நமக்கு நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரத்துல அடங்கி இருந்து சொல்லுகிறார். அவருடைய கரத்துல எப்படி இருங்க? அடங்கி இருக்கணும். அவருடைய கரத்துல அடங்கி இருந்தா அவருடைய கரம் பராக்கிரம் உள்ளதா இருக்கும். அவருடைய கரத்துல நம்ம அடங்கி இல்லைன்னா அவருடைய கரம் நமக்கு எதையுமே செய்யவே முடியாதுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில கர்த்தருடைய சமூகத்துல வந்து இருக்கிறோம். கர்த்தருடைய கரம் அது பராக்கிரம் உள்ளதா இருக்கிறது சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகினால்தான் அன்றைக்கு சிம்சோனை கூட நம்மை பார்க்கும்போது சிம்சோனுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருந்ததுனாலதான் ஒரு பச்சை தாடை எலும்புனால 1000 பேரை கொண்டான். அல்லேலூயா. ஒரு பச்சை தாடை எலும்புனாலே 1000 பேரை கொண்டான். அப்ப ஆண்டவர் பராக்கிரம் உள்ளவராக சிம்சோனுக்குள்ள இருந்ததை நம்மை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அன்னைக்கு சிம்சோனுக்குள்ள இருந்ததுனால 1000 பேரை அவன் கொன்றவனாகவே காணப்பட்டான். அல்லேலூயா. காரணம் கர்த்தருடைய கரம் சிம்சோனோடு கூட இருந்தது. கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனுக்குள்ள இருந்தார். ஆனால்தான் சிம்சோனுடைய கரம் அல்ல, கர்த்தருடைய கரம் 1000 பேரை கொல்லக்கூடிய விதத்தில் அங்க காணப்பட்டது. அல்லேலூயா. ஆகினால கர்த்தராகிய தேவன் கரங்களை நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அவர் கரமாகவே மாற்றுவார். அல்லேலூயா. அவர் நம்ம என்ன பண்றாரா? அவருடைய கரங்களாக நம்மளை மாற்றுவார். அவருடைய கரம் பராக்கிரம் உள்ளதா இருக்குமானால் அவருடைய கரமாக நம்மளை மாற்றி எல்லாவற்றையும் செய்ய வைக்க தேவனால கூடும். அல்லேலூயா. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. என்ன? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ ஆண்டவர் நம்மை அப்படி போன்ற எல்லாவற்றையும் செய்ய நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறத நம்மை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதுதான் அங்கே சொல்லுகிறத நம்மை பார்க்கிறோம். ஆகினா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. அப்படின்னா எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பலத்தை யார் கொடுக்கிறாருன்னா ஆண்டவராகிய தேவன் நமக்கு தருகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தராகிய தேவனுடைய கரம் இன்றைக்கு பராக்கிரம் உள்ளதாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பராக்கிரம் உள்ளவராய் இருந்து செய்ய முடியாதது அவரை செய்ய வைக்கிறவராய் இருக்கிறார். நடக்க முடியாதது நடக்க வைக்கிறவராய் இருக்கிறார். நிறைவேற முடியாதது அவரை நிறைவேற்ற வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால் இந்த அருமையானவர்கள் இந்த கால வேளையில கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்து இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அதிகமா நேசிக்கிறவராய் இருக்கிறார். அதிகமா நம்மள அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களில நாம சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் போது ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது, இந்த காரியங்கள் இப்படி இருக்கிறது, இதை ஒரு நாளும் என்ன செய்ய முடியல, இதை நிறைவேற்ற முடியலையே, ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னு என்று சொல்லி நாமும் அதை கண்டு
நாம சோர்ந்து போகிறவளா இருக்கிறோம், தளர்ந்து போகிறவளா இருக்கிறோம். ஆனா ஆண்டோடைய வல்லமை என்ன சொல்லுதுன்னா, அது பராக்கிரமம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் உள்ளதா இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால்தான் சொல்லுகிறார், உடைய தேவன் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்மை பார்க்கிறோம். அடுத்து மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உம்முடைய வலது கரம் உன்னதமானது என்று சொல்லப்பட்டது. அவருடைய வலது கரம் எப்படி பண்ணுதா? உன்னதமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ராஜாக்களின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது சிலர் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவனாய் இருந்தான், சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தியும் பிரபலமாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்மையும் கர்த்தர் அப்படி போன்றதான பிரபலமான கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவன் நமக்கு உன்னதமானவராக இருக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது நமக்கு 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது, 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் அங்கே 2ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கும் போது, நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலோ அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒருவேளை உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தாமே என்ன செய்ய மாட்டாரா? மறுதலிக்கவே மாட்டாரு. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்கள், இந்த கால வேளையில கர்த்தருடைய சமூகத்துல வந்து இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம பார்க்கும்போது அநேக காரியங்களிலே நம்ம என்ன இல்லை, உண்மை இல்லாதவளா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? உண்மை இல்லாதவரா இருக்கிறோம். எப்படி உண்மை இல்லாதவரா இருக்கிறோம்? ஜெபிப்பதுல உண்மை இல்லை, வேதம் வாசிப்பதுல உண்மை இல்லை, தேவ சமூகத்துல காத்திருப்பது உண்மை இல்லை, ஆராதனைக்கு வருவதில் உண்மை இல்லை, என்ன ஆண்டவரை ஆராதிப்பதில் உண்மை இல்லை, ஆராதனை நேரங்களிலே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கறதுலயும் உண்மை இல்லை, ஆராதனை நேரத்துல எல்லா கரங்களை தட்டி ஆராதிக்கணும்னு தானே இதுலயும் நமக்கு உண்மை இல்லை. மௌனமாய் இருக்கிறது, கையை தட்டாமல் இருக்கிறது, எதையோ யோசித்து கொண்டு இருக்கிறது, எதையோ நினைச்சு கொண்டு இருக்கிறது. ஆனா தேவ சமூகத்துல வந்து இருக்கிறோம் என்பதை நாம் அதை நினைவு கூறுவது இல்லை. நாம் எதையோ யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா தேவன் நம்மை பார்க்கிறவரா இருக்கிறார். நாம என்ன எப்படி இல்லை? உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம். தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை நமக்கு என்ன செய்யறாரு? செய்துகிட்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம தான் அதுக்கு என்னவா இல்லை? உண்மை இல்லாதவர்களா இருக்கிறோம். ஆனா தேவன் நம்மளை மறப்பது இல்லை. அவருடைய கவனம் முழுவதும் நம்ம மேல செலுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய கவனத்தெல்லாம் நம்ம மேல வைத்து இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா நம்ம தான் சில நேரங்களில சில சமயங்களில நம்ம உண்மை இல்லாதவளாய் போய்விடுகிறோம். அதான் பாருங்க, கொஞ்சம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அதுலயும் நம்ம என்ன இல்லை? உண்மை இல்லை. நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அது மேல சார்ந்துடுறோம். ஆனா தேவனுக்கு என்ன இல்லைம்மா? பிரியமா இருக்கிறது இல்லை, தாழ்மையா இருப்பது அல்ல, தாழ்த்துகிறது இல்லை, மனத்தாழ்மை இல்லை. நம்ம என்ன செய்யறோம்னாக்கா, நம்ம பெருமையா நினைக்கிறோம், அகந்தையா நினைக்கிறோம், என்ன நம்மை உயர்த்த முடிய நினைக்கிறோம், நம்மளை உயரவாய் நம்மளை காட்டிக் கொள்ளுகிறோம். அப்ப நமக்கு என்ன இல்லை? உண்மை இல்லை. அவ தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்த முடியாதவர்களாக நம்ம இருக்கிறோம். அதனால இங்க வேதம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது. எபிரேயர்ல வாசிக்கும்போது சொல்றாரு, எபிரேயர் 11:11 என்ன சொல்றாருன்னா, 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே சாரால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா. பாருங்க,
வயது சென்றவளா இருந்தும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்படி? விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. அவர் எப்படி போன்றவரா? உண்மை உள்ளவர் என்று எண்ணி. அப்ப ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று சாராள் அவரை நினைத்தாள், வாஞ்சித்தாள், விரும்பினார், விசுவாசித்தாள், தேவனுக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தாள். அல்லேலூயா. ஆகினால்தான் கர்த்தருடைய வாக்கு அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதை பார்க்கிறோம். அவர் கர்ப்பம் தரித்து பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவள் கூடாதது ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்முடைய தேவன் எப்படி உள்ளவர்? உண்மை உள்ள தேவன். அவர் நம்மளை மறக்காதவர், அவர் நம்மளை வெறுக்காதவர். அவருக்கு நமக்கு அவர் தன்னை மறைத்துக் கொள்ளவே மாட்டார். அவர் நம்மோடு கூட இருக்கணும்னு அவர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம தான் அவரோடு கூட இருக்கிறது. நாம தான் அவர் விட்டு என்ன செய்யறோம்? இடையில நம்ம விலகிடுறோம். அவரை நினைக்கிறது இல்லை, அவருக்கு சிந்திக்கிறது இல்லை, அவருக்கு யோசிக்கிறது இல்லை. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அவரை நம்ம மறந்துடும். ஆனா அவரு நம்மளை மறப்பது இல்லை. அல்லேலூயா. வார்த்தையை மறந்துடும், அவர் பேசினதை மறந்துடும். என்ன? அவர் நம்மளை ஆசீர்வதித்ததை மறந்துடுறோம். என்ன? நம்மை உயர்த்தினதை மறந்துடுறோம். ஆனா ஆண்டவர் நம்மை ஒரு நாள் என்ன செய்வதில்லை? மறக்கல. அல்லேலூயா. மனுஷன் மறந்தாலும் நம்ம அழைத்த தேவன் மறக்கவே மாட்டாருங்க. விலகி போயிடலாம், ஆனா ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் விலக மாட்டாரு. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? நம்மளை விட்டு விலகவே மாட்டாரு. ஒரே ஒரு வார்த்தையை வாசித்து நான் முடிக்கிறேன். புலம்பெல்ல வாசிக்கும் போது எரேமியாவுக்கு அங்க புலம்பெல்ல ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 3ஆம் அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு காரியம் சொல்றாரு. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்றார். அல்லேலூயா. அவருடைய உண்மை எப்படி இருக்கிறதா? பெரிதாய் இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். இந்த கால வேளையில கர்த்தருடைய கரங்களை நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தருடைய வாக்கு நம்முடைய வாழ்க்கையில அது மிகுந்த, அது பராக்கிரம் உள்ளதாக இருக்க, அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அதனால சொல்றாரு, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. உண்மை எப்படி இருக்கிறது? பெரிதாயிருக்கிறது சொல்லுகிறார். கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்ம ஆண்டுடைய கரங்களிலே நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமும் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவன் நமக்காக ஒரு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அந்த 7வது மாதத்தில் இந்த முதல் நாளிலே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையினால கர்த்தருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்க நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வாக்கை நம்பி இந்த காலங்களை உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து இருக்கிறோம்பா. ஆண்டவரே, இந்த 6 மாதங்களாய் எங்களை பாதுகாத்து இந்த 7வது மாதத்துல எங்களை கொண்டு வந்து இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் துவக்கு முதல் இந்த மாதத்தின் முடிவு வரையிலும் ஆண்டவரே, எங்கள் சபையாரோடு கூட, எங்களுடைய கிளை சபையோடு கூட ஆண்டவரே ஜெபிக்க கேட்டுக்கொண்டு அனைத்து தேவனுடைய பிள்ளைகளோடும் எங்க தேவன் கூட இருந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து வழிநடத்த போற நன்மைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக உடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்க தேவன் ஆசீர்வதிக்கணும்பா. எங்க தேவன் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பலப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவருக்காக, ஒவ்வொரு குடும்ப தலைவிக்காக, ஆண்டவரே இந்த குடும்பத்தில் கொடுத்த பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே நீர் அவர்களுக்கு கொடுத்ததான தொழிலுக்காக, ஆண்டவரே அவருக்கு கொடுத்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
ஆசீர்வாதம் இருக்கட்டும், நன்மைகளை இருக்கட்டும்பா. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே உமது பிள்ளைகளுக்கு தேவையில்லாத எந்த ஒரு செலவு வராதபடிக்கு நீர் பாதுகாத்து ஆண்டவரே உமது பிள்ளைகளுடையதான கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே உமது பிள்ளைகள் அதுக்கு பாக்கியவான்களாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து இந்த கரங்களை தருகிறோம். இதே நேரம் உங்க சமூகம் இருக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக சோத்துறோம். வராம தடப்பட்டவர்களுடைய கரங்களை தருகிறோம். இவர்களை பேர் பெற ஆண்டீர் ஆண்டவர் ஆசீர்வதி, கிடைக்கிற சபையார் ஆசீர்வதிப்பீராக. உடைய திருக்கரங்களை தருகிறோம், காத்துக்கொள்ளும். ஆண்டவரே எங்க தேசத்துக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. தேசத்துல இருக்கிற அனைத்து ஜனங்களுக்காக இருக்கிற சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகம் இங்க இருக்கிறதான எல்லா தேவ ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறதான ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நினைக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து இந்த கரங்களை தருகிறோம், காத்துக்கொள்ளும். இந்த நேரம் நம்ம சமூகம் இருக்கட்டும். உடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நடக்க போகிறதானே ஒவ்வொரு ஆராதனையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதத்தில் நடக்கிற ஒவ்வொரு வாரம் நடக்கிற எல்லா ஜபங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தான். எல்லா ஜபங்களிலும் கூட்டங்களிலும் சபையார் தவறாமல் கலந்து கொண்டு ஆசீர்வாத நன்மைகளை பெற்று இந்த பூமியில வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு புதிய ஆண்டவரே ஒரு சிருஷ்டி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த நாமத்தை மையப்படுத்த உதவி சகலத்தோட கருத்துல சமர்ப்பிக்கும். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Yeah.